ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் அதிகாரி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள 226 செவிலியர் அதிகாரி குரூப் பி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. இதற்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவர்கள் மற்றும் குடியிருப்பவர்களில் தகுதியான இந்திய குடிமகன்களிடமிருந்து வரவேற்கப்படுது. செவிலியர் அதிகாரி பணிகளில் பொதுப்பிரிவு 90, இடபிள்யூஎஸ் 22, எம்பிசி 40, ஓபிசி 26, இபிசி 4, பிசிஎம் 5, எஸ்சி 35, எஸ்டி 2, பிடி 2 என மொத்தம் 226 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் உள் ஒதுக்கீடாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி படித்து ஏதேனும் ஒரு மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். வயது வரம்பு 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். கொரோனா பணியில் ஈடுபட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி தகுதி, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு வகுப்பு மற்றும் ஊக்க மதிப்பெண்களில் பெற்ற மதிப்பெண்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்க கட்டணமாக பொது மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மற்றும் எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடி பிரிவினருக்கு 250 ரூபா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 125 ரூபா. விண்ணப்ப கட்டணத்தை இயக்குனர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி என்ற பெயரில் வரைவோலையாக எடுத்து அனுப்பணும். கல்லூரி இணையதளத்தில் விண்ணப்பம் வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பத்தினை டவுன்லோடு செஞ்சு அதனை பூர்த்தி செய்து 6/11/2025 மாலை 5 மணிக்குள் இயக்குனர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், வலுதாவூர் சாலை, கதிர்காமம், புதுச்சேரி 605009 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கணும். மேலும் விவரங்களுக்கு igmcri.edu.in இந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி.